சரியாக தேவனுடைய நோக்கத்தின்படி சித்தத்தின்படி அதை செய்யறப்ப அது நல்ல காரியமா இருக்கிறது. அதுதான் கர்த்தருடைய வேலையா இருக்கிறது. திருமணம் முடித்த உடனே குழந்தைக்காக காத்திருக்கிறாங்க. குழந்தை லேட் ஆகிறப்போ ரொம்ப வருத்தம், அவங்களுக்கு ஏக்கமா இருக்கிறது. ஆனா குழந்தை பிறக்குது அப்படிங்கிறப்ப அது பூரணமாகி பிறக்கிறப்ப தான் மிகுந்த சந்தோஷம். 7 மாசம் 8 மாசத்துல பிறந்துருச்சு அப்படின்னா அது அது வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி நம்மளே சொல்றோம். அப்ப கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் அவர் நேர்த்தியாக, அழகாக, பூரணமாக, ஒரு மகிமை உள்ளதாக, ஆசீர்வாதமாக நமக்கு செய்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். வேதத்துல தேவனை குறித்து ஆதியாகமம் 1 அதிகாரத்துல அவர் சிருஷ்டிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறப்ப அவருடைய எண்ணமும், அவருடைய நோக்கமும், அவருடைய திட்டமும் பார்த்தீங்கன்னா அது ஒரு நோக்கத்தில் ஆரம்பித்து ஒரு நோக்கத்தில் சிருஷ்டிப்பு முடிகிறது. தேவன் நோக்கத்தின் தேவனாக இருக்கிறார். இப்போ எரேமியாவை அழைத்து, நான் உன்னைய தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்பே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணி உன்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறேன். நீ என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நீ அறிவிக்க வேண்டும். உன்னை தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் அப்படிங்கிறார். நான் சிறு பிள்ளை என்று சொல்லாதே அப்படிங்கிறார். அப்போ எரேமியாவை இஸ்ரவேல் மக்களுக்கு தீர்க்கதரிசியாக அவர் பிறக்கிறப்பே முன்னாடியே தெரிந்து கொண்டு அவர் அபிஷேகித்து அதற்கு வேண்டிய எல்லா தாளந்து திறமையும் அபிஷேகத்தையும் கொடுத்து அவர் அவரை ஊழியத்துக்கு அனுப்புகிறார், நீ தைரியப்படுத்துகிறார். இப்போ மோசே எடுத்துக்கோங்க. மோசே இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கி பாலுந்தேனு ஓடுகிற தேசத்துக்கு அழைத்து வரும்படியா அவனை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சித்தமும் நோக்கமும் அவர் கொண்டு இருந்தார். அதனால தான் அவன் பிறந்த பொழுது ராஜா கட்டளையிட்டான், ஆண் பிள்ளையெல்லாம் கொன்று போட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் மோசேயின் பெற்றோர் இவன் அளவுள்ள பிள்ளை என்று கண்டு 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். 3 மாதத்துக்கு மேலே மனுஷனுடைய பாதுகாப்பு அங்கே இல்லை. இப்போ கர்த்தர் தான் பாதுகாக்க வேண்டும் மோசேயை ஒரு நோக்கத்தோடு சித்தத்தோடு தெரிந்து கொண்டவர். அதை நிறைவேற்றுகிறதற்கு அவரே செயல்பட வேண்டியதாக இருந்தது. பார்வோனுடைய குமாரத்தை அப்போ தான் குளிக்க வரணும். மோசையை கொண்டு போய் அவங்க அக்கா கொண்டு போய் அந்த நைல் நதியில் போடணும். அதை சத்தத்தை கேட்டு அவள் எடுத்துகிட்டு போய் அரண்மனையில் வளர்க்க வேண்டும். அரண்மனையில் மோசே வளர்கிற பொழுது சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவனாக இருந்தான். ஏன்னா ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே இஸ்ரவேல் மக்கள் போய்விட்டார்கள். 430 வருஷம், 400 வருஷம் சொன்னார். ஆனால் 430 வருஷம் அவங்க அடிமைத்தனத்தில் பார்வோனுடைய பிடியில் இஸ்ரவேல் மக்கள் ஒடுக்கப்பட்டார்கள், நொடுக்கப்பட்டார்கள். அப்படி இருக்கிற பொழுது ஒரு அடிமையாக இருக்கிற ஆள், நான் போய் பார்வோன்கிட்ட பேசணும், எங்கள் தகப்பனாகி ஆபிரகாமுக்கிட்ட கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார், நாங்கள்லாம் கானான் தேசத்துக்கு போகணும். யாராச்சும் ஒரு அடிமை அரண்மனைக்குள்ளே நுழைய முடியுமா? ஒரு சாதாரண ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே கூட யாரும் போக முடியல. அப்போ அடிமை ராஜா கிட்ட போய் பேச முடியாது. அதற்கென்று ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்து அவனுக்குள்ள தாளந்தையும் திறமையும் கொடுத்து அதெல்லாம் கற்றுக்கொள்ளும்படியா ராஜாவினிடத்தில் பேசும்படியா எல்லாமே கற்று தேர்ந்து அரண்மனையில் வளர்ந்துருக்கிறான். கொஞ்சம் அவசரப்பட்டு கர்த்தருடைய வேலைக்கு முன்பாக அவசரப்பட்டு அவன் செயல்பட ஆரம்பித்ததுனால எகிப்தை விட்டே ஓட வேண்டியதாக இருந்தது. போய் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான். அவ்வளவு கற்று தேர்ந்தவன் இப்போ மாமனார் வீட்டில் ஆடு மேய்த்து கொண்டு அவன் இருக்கிற பொழுதுதான் கர்த்தர் அவனை சந்திக்கிறார். யாத்திராகமம் 3வது அதிகாரத்தில் முற்செய்தியில் தரிசனமாகி அவனை சந்தித்து அவனை அழைக்கிறார். அவனை அழைத்து என்னுடைய ஜனங்களை பார்வோனுடைய பிடியிலிருந்து விடுதலையாக்கும்படியா நீ ராஜாவினிடத்துல பேச வேண்டும், அரண்மனைக்கு போக வேண்டும் சொல்றார். ஏற்கனவே ராஜாவுக்கு பயந்து தான் ஊரை விட்டு ஓடி போனான். இப்போ அரண்மனைக்கு போகணும். அவன் சொல்கிறான், எனக்கு வாக்கும் இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு அதாவது மந்தனாவு திக்கு வாயன், என்னையால் நான் பேச முடியாது. எப்போ உண்டாக்குனது யாரு? நான் சொல்கிறேன், உன் கையில் இருக்கிறது என்ன, கீழே போடுங்கிறாரு. அற்புதத்தை செய்கிறாரு. அவனை மேய்ப்பர் வைத்திருக்க அந்த கோலை கீழே போட்டால் சர்ப்பமாகுது. அவன் பயப்படுறான். வாழை பிடிக்க சொன்னால் தடியாக மாறிடுது. மடியில் போட சொல்கிறாரு, கை குஷ்டரோகமாயிருது. மறுபடியும் மடியில் போட சொல்கிறாரு, கை நன்றாக விடுகிறது. இப்படி அற்புதங்களை செய்து அவனை தைரியப்படுத்தி அரண்மனைக்கு அனுப்புகிறார். அப்போ தேவன் நோக்கத்தின் தேவன், அவர் திட்டம் போட்டு நோக்கத்தை நிறைவேற்றும்படியா மோசேயை அழைக்கிறார். அதற்கு இசைந்து வருகிற பொழுது அவனை கொண்டு அத்தனை லட்சம் மக்களை
பார்வோனுடைய பிடியிலிருந்து விடுதலையாக்கி அவன் கானானுக்கு அழைத்து வருகிறான்.